Hello viewers. Welcome to Minute Mystery. இது 1983 நவம்பர் மாசம் 26ஆம் தேதி அதிகாலை 6:30 மணி. அந்த டைம்ல இங்கிலாந்துல இருக்கிற ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு அவுட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு இண்டஸ்ட்ரியல் ரோடு ஒன்னு போகுது. அந்த ரோட ஒட்டினாப்ல ஒரு பாலடைஞ்ச வேர் ஹவுஸ் இருக்கு. இத வெளியில இருந்து பாக்குறதுக்கு தான் ஏதோ பாலடைஞ்ச வேர் ஹவுஸ் மாதிரி தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா எக்கச்சக்கமான காம்பினேஷன்ல இருக்கிற லாக் அண்ட் ஸ்ட்ராங் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிற ஒரு பிளேஸா தான் உள்ள இருக்கவே செய்யும். எஸ், இந்த ஒரு வேர் ஹவுஸ் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண வேர் ஹவுஸ் கிடையாது. அந்த காலகட்டத்துல இங்கிலாந்தோட மோஸ்ட் செக்யூர் வால்ட்டாவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த வேர் ஹவுஸ பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்காட்லாந்து யார்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது லண்டன் போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட டைரக்டா கனெக்ட் பண்ணவும் செஞ்சிருந்தாங்க. எஸ், இந்த வேர் ஹவுஸோட அலாரம் சிஸ்டத்தை லண்டன் போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க டைரக்டாவே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். இன்னும் கூட சொல்றீங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க, அப்படி என்னதான் இந்த வேர் ஹவுஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த வேர் ஹவுஸ்ல சம்டைம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணம் நிறைஞ்சு காணப்படுமா, சம்டைம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோல்டு நிறைஞ்சு காணப்படுமா. எதுக்கு இவ்வளவு தூரம் நிறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு பக்கத்துல தான் ஏர்போர்ட் இருக்கு. சோ ஏர்போர்ட்ல அனுப்ப வேண்டிய பணங்கள் அண்ட் நகைகள் இருக்கும், அது எல்லாத்தையுமே இங்க ஸ்டோர் பண்ணி தான் இங்க இருந்து தான் அனுப்பவே செய்வாங்களாம். சோ அதுக்காக தான் வெளியில இருந்து பாக்குறப்ப பாலடைஞ்ச மாதிரி இருந்தாலும் உள்ள போய் பாக்குறப்ப இவ்வளவு காம்பினேஷன்ல இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் நிறைந்த ஒரு வேர் ஹவுஸா இது காணப்பட்டது. சோ அதனாலே அந்த காலகட்டத்துல இந்த வேர் ஹவுஸ ராபரி பண்றதுன்றது முடியாத காரியம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அன்டில் நவம்பர் 26, 1983 வரைக்கும். எஸ், அன்னைக்கு காலை பொழுது 6:40 மணி போல ஒரு ஒயிட் கலர் வேன் அந்த வேர் ஹவுஸ் முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நின்னு அந்த வேன்ல இருந்து கிட்டத்தட்ட 6 மோமுடியா இருந்த திருடர்கள் டக்கு டக்கு டக்குன்னு இறங்குறானுங்க. அப்படி இறங்கின அவங்களோட கையில பாத்தீங்கன்னா கன்ன வச்சிருக்காங்க, முகத்துல மாஸ்க் மாட்டிருக்காங்க. அப்படி மாஸ்க் மாட்டிருக்கிற அவனுங்க எல்லாரும் மைண்ட்லயும் ஒரே விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. நேரா அந்த வைரஸ்குள்ள என்ட்ரோரும் கார்ட்ஸை கண்ட்ரோல் பண்றோம், உள்ள போயிட்டு வால்ட்டை ஓபன் பண்ணி 3 மில்லியன் யூரோஸ் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க மைண்ட் எல்லாத்துலயுமே ஓடிட்டே இருக்கு. அதுவும் இது எல்லாத்தையும் 1 ஹவருக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்க மைண்ட்ல கீப் ஆன் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஓடிட்டு இருக்கிற அந்த பிளானோட அந்த வேர் ஹவுஸ்க்கு பக்கத்துலயும் போறாங்க. போறதோட மட்டும் இல்லாம அந்த வேர் ஹவுஸோட கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல எடுக்கிறானுங்க. எடுத்த உடனே அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த செக்யூரிட்டியை பிடிச்சு ஒழுங்கு மரியாதையா போய் சேஃபா ஓபன் பண்ணிடு, அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கு நல்லது, நாங்க சொல்றதை கேட்டோம்னா உனக்கும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, நாங்க கொள்ளையடிச்சு கிளம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா என்னதான் இவங்க பயமுறுத்துற மாதிரி பேசினாலும் அந்த கார்ட்ஸ் இவங்க சொல்றதை கேட்டாங்களான்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. எஸ், அங்க நிக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சேஃபை ஓபன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இதை பார்த்து ராபரி பண்ண வந்தவங்களுக்கு செம்ம காண்ட எடுத்து உடனே ஒரு கார்டோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து அவங்க வேன்ல கொண்டு வந்து ஒரு கேனை தூக்கிட்டு வந்து அவர் மேல சரசரசன்னு ஊத்துறானுங்க. ஊத்துன உடனே உங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்னு அந்த சேஃபை ஓபன் பண்ணுங்க, இல்லனா இவர் மேல ஊத்திருக்கிறது வேற எதுவும் கிடையாது, பெட்ரோல் தான் ஊத்திருக்கோம். நீங்க ஓபன் பண்ணல அப்படின்னா இவர் மேல மட்டும் கிடையாது, நிக்கிற உங்க எல்லாருமே இதே ஊத்திட்டு தீய போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தவும் செய்யறானுங்க. இதை கேட்டோன்னே அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாருமே பயந்துகிட்டு நமக்கு உயிர் தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அந்த சேஃபை ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்படி ஓபன் பண்ணி விட்டோடனே இவங்களும் அந்த சேஃப்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆன அவங்களுக்கு அந்த சேஃப்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இவங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு, அந்த சேஃப் ஓபன் பண்ணா 3 மில்லியன் யூரோஸ் இருக்கும், அதை அப்படியே அள்ளிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்றதான பிளான் வச்சிருந்தாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா உள்ள கேஸே இல்ல. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆனாலும் அந்த சேஃப்குள்ளே அவங்க லைஃப் கம்ப்ளீட்டா மாற போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இப்படி சிம்பிளான ஒரு ராபரி ஸ்டோரி மட்டும் கிடையாது, சினிமால பாக்குற மாதிரியான இப்பெல்லாம் கூட நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே பயமுறுத்துற அதே நேரத்துல வேக்க வைக்கிறமான எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த இன்சிடென்ட்ல இருக்கு. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போற முடியாது உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இந்த இன்சிடென்ட்ல வர சில சீன்ஸ் உங்களை மோஞ்சிலிக்கும் வைக்கலாம். சோ அதுக்கு நீங்க கம்ஃபர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா கீப் ஆன் கண்டினியூவா பாருங்க. இது உண்மையிலேயே வேற மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க மினிட் மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இந்த ராபரி எப்படி நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ராபரில ஈடுபட்டவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். இந்த ராபரில பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் ஈடுபட்டாங்க. அதுல 6 பேர் மட்டும் தான் அன்னைக்கு டேல அந்த ஒயிட் வேன்ல வந்து இறங்கவே செஞ்சிருப்பாங்க. இன்னொருத்தர் இவங்க கூட வராம அந்த வேர் ஹவுஸோட செக்யூரிட்டியாவே இருந்திருப்பான். எஸ், இந்த வேர் ஹவுஸோட எல்லா டீடைல்ஸும், அதாவது இந்த வேர் ஹவுஸ்ல எத்தனை செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்களோட டியூட்டி சேஞ்சிங் டைம் எப்ப, அண்ட் இந்த வேர் ஹவுஸ்ல எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கு, எத்தனை சேஃப் இருக்கு, எத்தனை வால்ட் இருக்கு, அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ளூ பிரிண்ட்டையும் அக்கு வேற ஆணி வேற அந்த ஒயிட் வேன்ல வந்து 6 ராபரர்ஸ் கொடுத்ததே இந்த வேர் ஹவுஸ்ல ஒன் ஆஃப் த செக்யூரிட்டியா வேலை பார்க்கற ஆந்தனி பிளாக் அப்படின்றவன் தான். சோ அதனாலதான் அவன் இந்த ராபரியோட கீ மேன் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரி, இந்த ஆந்தனி பிளாக் யார்ட்டா அந்த வேர் ஹவுஸ பத்திய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, இவனுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்டான பிரையான் ராபின்சன் தான் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கான். இந்த ராபின்சன் தான் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணிட்டு இதை எப்படி கொள்ளையடிக்கலாம், எத்தனை பேர் போய் கொள்ளையடிக்கலாம், என்னைக்கு கொள்ளையடிக்கலாம் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா குரூவையும் ஃபார்ம் பண்ணிருக்கான், பிளானையும் போட்டிருக்கான். சோ அதனாலே இந்த கொள்ளைக்கு பிரையான்
பிரெயினா இருந்ததே இந்த பிரையான் ராபின்சன் தான். அதுக்கடுத்து இந்த கொள்ளையில ஈடுபட்ட மூணாவது ஆளோட பேர் மிக்கி மெக்கவாய். இவரை சிம்பிளா இந்த ராபரியோட செகண்ட் பிரெயின் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஏன்னா இவனும் பிரெயின் ராபின்சனும் சேர்ந்து தான் க்ரூவையும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பிளானையும் போட்டிருக்கானுங்க. இந்த 3 பேரை தவிர இந்த ராபரில இன்னும் 4 பேர் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அவன் டீடைல்ஸ் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனால இந்த ராபரில ஈடுபட்ட மற்ற 4 பேரை தி கோஸ்ட் அப்படின்னு தான் போலீஸ் அழைக்கவே செய்றாங்க. சோ டோட்டலா இந்த 7 பேர் தான் இந்த ராபரில ஈடுபட்டவனுங்களே. சரி, இப்ப ராபரி நடந்த டேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, அதாவது நவம்பர் 26, 1983 காலை 6:40 மணிக்கு வந்தோம்னா, நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் அந்த வேர் ஹவுஸ் முன்னாடி ஒரு ஒயிட் வேன் வந்து நிக்குது. அதுல இருந்து 6 பேர் இறங்குறானுங்க. அப்படி இறங்குனவனுங்க அந்த வேர் ஹவுஸோட கார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து அந்த கார்ட்ஸை மிரட்டி அந்த வேர் ஹவுஸோட சேஃப் ஓபன் பண்ணி அந்த சேஃப்குள்ள போறானுங்க. அப்படி இவனுங்க அந்த சேஃப்குள்ள போறப்ப இவன் கூடயே சேர்த்து இன்னொருத்தனும் அந்த சேஃப்குள்ள போறான். அவன் தான் அந்த வேர் ஹவுஸ்ல செக்யூரிட்டி கார்டா நடிச்சிட்டு இருக்கிறான். இந்த ராபரிக்கு எல்லா டீடைலையும் கொடுத்த ஆந்தனி பிளாக். என்னதான் இனிஷியலா ஆந்தனி பிளாக் அந்த சேஃப்குள்ள என்டர் ஆனாலும் அவன் மேல டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த சேஃபை மட்டும் ஓபன் பண்ணிட்டு பயந்துட்டே வெளியில ஓடி வரான். அப்படி ஓடி வந்து மற்ற கார்ட்ஸ்ல எந்த ரூம்ல போட்டு அடிச்சிருக்காங்களோ அதே ரூமுக்கு போறான். அப்படி போன அவனுடைய கையும் கட்டப்பட்டிருக்கு, வாயில பிளாஷ் ரூம் போடப்பட்டிருக்கு. கொஞ்சம் பயத்தோட ராபரி பண்ண வந்தவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்கானுங்க. அவன் எப்பனா நம்ம உயிரை பறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அவன் கொள்ளையடிச்சு போற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலேயே மற்ற கார்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணவும் செய்யறான். சோ இப்படி இவன் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த சேஃபை திறந்து உள்ள போன 6 பேரும் அந்த சேஃபை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைஞ்சிடறானுங்க. ஏன்னா அந்த சேஃப்குள்ள இவங்க நினைச்சு போன மாதிரி 3 மில்லியன் யூரோ கேஷ் இல்லவே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா இவன் கொஞ்சம் கூட எதிர்பாராத வகையில அந்த சேஃப் ஃபுல்லா தங்க கட்டிகளாலே நிரம்பி இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த 6 பேருக்குனாலும் தலையும் புரியல, காலும் புரியல. ஏடா இவ்வளவு தங்கம் நிறைஞ்சு கிடக்கு, நம்ம ஏதோ இந்த சேஃப்குள்ள 3 மில்லியன் யூரோஸ் தான் இருக்கும்னு நினைச்சு கொள்ளையடிக்க வந்தோம். ஆனா இங்க இருக்கிற தங்கத்தை பார்த்தா நம்ம நினைச்சு வந்த மதிப்போட பல மடங்கு மதிப்பு இருக்கும் போலேடா. இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனோட முகத்தை பார்த்த மாதிரி பயங்கர குசியில நின்னுட்டு இருக்கானுங்க. எஸ், அந்த சேஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தங்க கட்டிகளா தான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு கட்டி 2 கட்டி இல்லைங்க, கிட்டத்தட்ட 6800 தங்க கட்டிகள் ஒண்ணுக்கு மேல ஒன்னா கோபுரம் மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒவ்வொரு தங்க கட்டிகளும் 4 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கவும் செஞ்சிருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 6800 தங்க கட்டிகளோட எடை மட்டும் 3000 கிலோ இருந்திருக்கு. சரி, இது மட்டும் தான் அந்த சேஃப்ல இருந்துச்சான்னு கேட்டா இது கூடவே சேர்த்து சில டைமண்ட்ஸும் இருந்திருக்கு, கேஷும் அந்த சேஃப்ல இருந்திருக்கு. சோ மொத்தத்துல அந்த சேஃபோட வேல்யூ அன்னைக்கு டேல, அதாவது 1983லயே 26 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸா இருந்திருக்கு. அதோட மதிப்பை இன்னைக்கு டேல இந்திய ரூபாயில சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1280 கோடி. சோ அதை பார்த்த முயற்சியில தான் அந்த 6 பேரும் தலையும் புரியாம காலும் புரியாம இப்ப என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனை பார்த்த மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து வந்தது இந்த வேர் ஹவுஸ்ல 38 கோடி ரூபாய் பணம் இருக்கும், அதை அடிச்சுட்டு போலான்னு தான் வந்தானுங்க. ஆனா இங்க இருக்கிறது இவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத 1280 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் இல்லையா. சோ அதனாலதான் பயங்கர ஹாப்பியா உச்சகட்ட மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்கானுங்க. ஆனா என்னதான் ஹாப்பியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க. அப்படி போலீஸ் வந்துட்டா நம்ம மாட்டிக்குவோம். சோ அவங்க வர்றதுக்குள்ளே இந்த சேஃப்ல இருக்க எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை விறுவிறுப்பா பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. எஸ், அந்த வேர் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இருந்துச்சு. அந்த வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாத்துருப்போம். பாத்தீங்களா கீழே பாத்தீங்கன்னா 2 தட்டையான இரும்பு துண்டுகள் நீட்ட மாதிரி இருக்கும். அதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் அடிப்பாகத்துல உள்ள விட்டு மேல தூக்கிட்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல இறக்கி வைப்பாங்க. பாத்தீங்களா அந்த ஒரு வண்டி அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கு. சோ அதை பார்த்த உடனே நம்ம ஆளுங்க முடிவு பண்ணிடுறானுங்க, இந்த வண்டி தான் நம்மளுக்கு ஏத்த கரெக்டான வண்டி. இதை நேரா எடுத்துட்டு போறோம், உள்ள இருக்கிற தங்க கட்டிலாம் தூக்கி டக்கு டக்கு டக்குன்னு மேல அடுக்குறோம், அடிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம வேன்ல ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை குடுகுடுன்னு போய் வேகமா எடுத்துட்டு வர்றானுங்க. எடுத்துட்டு வந்த உடனே உள்ள இருக்கிற தங்க கட்டிகளை ஒண்ணு விடாம டக்கு 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 டக்குன்னு மேல எடுத்து அடிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி அடுக்கிறப்ப கொஞ்சம் நிறைஞ்சிருச்சுன்னா உடனே அந்த வண்டியை எடுத்துட்டு போய் வேன்ல வச்சு டக்கு டக்குன்னு வேன்ல நிரப்புறானுங்க. இப்படி அங்க இருக்கிற தங்க கட்டி ஒண்ணு விடாம தங்க கட்டியை பார்க்க ஆசை வர அது பேராசையா மாற எதுக்குள்ள அந்த தங்க கட்டியை எடுத்து வைக்கணும், எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போகணும் தான் அவங்களுக்கு தோணுதே தவிர காசு எடுத்துட்டு போனா அதை எங்க வேணாலும் ஈஸியா போய் மாத்திர முடியும். ஆனா தங்க கட்டி எடுத்துட்டு போனா எங்க போய் விக்கிறது, எங்க போய் மாத்துறது அப்படின்ற ஒரு ஐடியாவே அவங்ககிட்ட இல்ல. அப்படின்னாலும் தங்க கட்டியை பார்த்தோன்னே அதுல இருந்த பேராசைனால பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயம். இங்க இருக்கிற எல்லா தங்கட்டியும் அல்லே காட்டியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில எடுத்து வச்சு அவங்களோட வேன்ல போய் டக்குன்னு அடுக்குறானுங்க. இப்படியே அந்த வேர் ஹவுஸ்ல சேஃபுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 6800 தங்க கட்டிகளையும் மொத்தமா வைப் அவுட் பண்ணி அவங்களோட வேன்ல போய் அடிக்கிறாங்க.
அப்படி இந்த சேஃப்குள்ள இருந்த எல்லா தங்க கட்டியும் மொத்தமா வைப் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை கிடையாது, உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் எடுத்துட்டு சர்றன்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி உனக்கு கிளம்பி போன அந்த ஒரு சமயத்துல நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, இந்த வேர் ஹவுஸோட அலாரம் சிஸ்டம் டைரக்டா லண்டனோட போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு. எஸ், இப்படி கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த அலாரத்தை பார்த்தீங்கன்னா இவங்க சேஃப்குள்ள என்ட்ரு ஆன உடனே அங்க இருந்த கார்ட்ஸ்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணி விட்டுறாப்ல. அதனாலேயே அந்த அலாரம் போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் குவார்டர்ஸ்க்கும் போயிருது. அப்படி போன உடனே அவங்க அங்கிருந்து கிளம்பி ஃபாஸ்டா இந்த வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா அப்படி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவனுங்க அந்த சேஃப்ல இருந்த எல்லா தங்கத்தையும் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டானுங்க. ஏன்னா ஆல்ரெடி இவனுங்க பயங்கரமா பிளான் போட்டு தான் இங்க வந்து கொள்ளையடிக்கே வந்திருக்கானுங்க. இங்க போய் நம்ம கொள்ளையடிச்சோம் அப்படின்னா கொள்ளையடிக்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு நேரத்துல இங்க வருவாங்க அப்படின்றத பக்காவா தெரிஞ்சு வச்சுதான் கொள்ளையடிக்கவே செஞ்சிருக்கானுங்க. அப்படி கொள்ளையடிச்ச அவனுங்க போலீஸ் வர்ற டைமுக்கு முன்னாடி அங்க இருந்து காலி பண்ணவும் செய்யறானுங்க. சோ அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் வந்த போலீஸ் அங்க போய் சேஃபா பாக்குறப்ப அது ஒரு எம்டியான பிளேஸா தான் இருந்துச்சே தவிர உள்ள இருந்த தங்க கட்டிகளையும் காணா, வயிறுங்களையும் காணா, ஏன் கொஞ்ச நெஞ்சு இருந்த கேஸ கூட பார்த்தனா விட்டு வைக்காம எல்லாத்தையும் மொத்தமா வலிச்சு எடுத்து அவனுங்க போயிட்டானுங்க. இத பார்த்தோன்னே ஸ்காட்லாந்து போலீஸ்னால செம்ம காண்டாயிருது. என்னடா அது கொள்ளையடிக்க முடியாத ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த வேர் ஹவுஸ்ல வந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வலிச்சு எடுத்துட்டு போயிருக்கானுங்க அப்படின்னா இது நம்மளுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் இழுக்கு. இதை எப்படியே விட்டோம் அப்படின்னா போலீஸ் மேல இருக்கிற பயமே திருடர்களுக்கு இல்லாம போயிடும். சோ இது எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பார்த்தா இந்த வேர் ஹவுஸ்க்கு முன்னாடியே பார்த்தா கமாண்டர் பிராங்க் கார்ட்டர் அப்படின்ற ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை ஒண்ணு நடத்துறாரு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல யாராலையும் கொள்ளையடிக்க முடியாத இந்த வேர் ஹவுஸ்ல இன்னைக்கு ஒரு கொள்ளை நடந்திருக்கு. இந்த கொள்ளையில எக்கச்சக்கமான தங்க கட்டிகள் காணாம போயிருக்கு. அந்த தங்க கட்டிகள் சாதாரணமான தங்க கட்டிகள் கிடையாது. இதுல இருந்து தங்க கட்டிகள்ல ஒவ்வொரு தங்க கட்டிகளும் தோராயமா 6 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி உயரம் அப்படின்ற மாதிரி நல்ல பெரிய பெரிய தங்க கட்டிகளா இருந்துச்சு. அப்படிப்பட்ட தங்க கட்டிகள் 6500 தங்க கட்டிகளை அவனுங்க ஆட்டியா போட்டு போயிருக்கானுங்க. இப்படி ஆட்டியா போட்டு போன அவனுங்களை நாங்க சும்மா விட மட்டும் எவ்வளவு ஃபாஸ்டா பிடிக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா அவங்களை பிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி அவங்களை சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி தண்டனையை வாங்கி கொடுப்போம். அது மட்டும் கிடையாது, ஆட்டியா போட்ட எல்லா பொருட்களையும் கூடிய சீக்கிரம் நாங்க மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்பிடென்ட்டா அதே நேரத்துல செம்ம காண்டோட கோபத்தோட பிரஸ் மீட்ல அறிவிக்கவும் செய்யறாரு. அப்படி அறிவிச்ச உடனே ஸ்காட்லாண்டோட டாப் நாச் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டான ஃப்ளையிங் ஸ்குவாட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. அப்படி இறங்குற அவங்க பண்ண முதல் விஷயமே அந்த வேர் ஹவுஸ் நடத்திட்டு இருந்த கம்பெனியான பிளிங்க் ஸ்மார்ட் அப்படின்ற கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கூட்டு தனித்தனியா இண்டிவிஜுவலா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்களுக்கு ஒரே ஒருத்த மேல பயங்கரமா சந்தேகம் வருது. அவன் தான் அந்த வேர் ஹவுஸோட செக்யூரிட்டி கார்டான ஆந்தனி பிளாக். எஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா இந்த வேர் ஹவுஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் ப்ளூ பிரிண்ட் ராபர்ட்ஸ்ட கொடுத்தான் பாத்தீங்களா. அந்த கீயா செயல்பட்ட ஆந்தனி பிளாக் மேலதான் இப்ப அந்த பிளேயிங் ஸ்குவாடுக்கும் செம்மையான ஒரு சந்தேகம் வருது. அப்படி சந்தேகம் வந்தோடனே இவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்பதான் இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அந்த தங்கச்சிக்கு ஒரு புருஷன் இருக்கு. அந்த புருஷனோட பேர் தான் பிரியான் ராபின்சன். இந்த பிரியான் ராபின்சன் சாதாரணமான ஆளு கிடையாது. அவன் சரியான கிரிமினல் அப்படின்றதையும் பிளேயிங் ஸ்குவாட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே இவங்களோட கேங்கே சரியில்லாம இருக்கே, இவங்களோட கேங்கே ஒரு கிரிமினல் கேங் மாதிரி இருக்கு, இவங்களை மறுபடியும் நம்ம தனியா கூப்பிட்டு விசாரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் துப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தனி பிளாக்க மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு அவங்க கவனிக்கிற விதத்துல கவனிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனிஷியலா அவங்க என்னத்தான் விசாரிச்சாலும் அந்த ஆந்தனி பிளாக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியல, நீங்க என்ன ஒரு பதில் என்கிட்ட எதிர்பார்க்கறீங்கன்னு புரியல. எனக்கு இந்த ராபருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சாதாரணமான ஒரு செக்யூரிட்டி தான். நான் உண்டு என் வேலை ஒன்று தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியா மறுபடியும் ஒரே பதில் தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். இருந்தாலும் ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு மேல இருந்த டவுட் பார்த்தா கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அதனாலே இப்படி நார்மலா விசாரிச்சாலாம் வேலைக்காக நம்ம விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சோம் அப்படின்னா இவன்ட்டு இருந்து மேபி சில பதில்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசாரிக்கிற தோணியை மாத்துறாங்க. அப்படி மாத்த அந்த ஆந்தனி பிளாக்கால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. சோ அதனாலேயே இவனை கூப்பிட்டு தனியா விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 1 மந்த்ல பாத்தீங்கன்னா ஐயா சாமி இதுக்கு மேல என்னால நீங்க அடிக்கிறதெல்லாம் தாங்கிக்க முடியாது, எப்படி இதை கொள்ளையடிச்சாங்கன்றத நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா கன்ஃபெஷனும் பண்றான். அப்படி கன்ஃபெஷன் பண்ண உடனே பார்த்தா ஆந்தனி பிளாக்க கோர்ட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு அவனுக்கு 6 வருட சிறை தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. இப்படி ஒரு பக்கம் அவனுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்த அந்த ஒரு சமயத்துல பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ராபரோட மாஸ்டர் மைண்டா இந்த பிரையான் ராபின்சனையும் போலீஸ் வலவீசி தேடி கண்டுபிடிச்சு கடைசியில பிடிச்சிடுறாங்க. அவனை பிடிச்ச சில நாட்கள்லயே பார்த்தா இந்த ராபருக்கு இன்னொரு கீயா செயல்பட்ட மிக்கி மெக்காவையும் பார்த்தா போலீஸ் முடிச்சிடுறாங்க. அப்படி பிடிச்ச அவங்க 2 பேரையும் கோர்ட்ல நிப்பாட்டி அவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 25 வருட சிறை தண்டனையும் வாங்கி கொடுத்துறாங்க. என்னங்கடா சொல்றீங்க, இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல என்னமோ பயங்கர
பயங்கரமா இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கும், சினிமாவே மிஞ்சிற சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பில்டப் கொடுத்தீங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் சொன்னதை பார்த்தீங்கன்னா சாதாரண ராபரி மாதிரி தான் இருக்கு. ராபரி பண்ணையில போலீஸ் தேடி கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு சிறு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதுக்கு மேல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. என்னத்தை தான் போலீஸ் இந்த ராபரி பண்ணவில கண்டுபிடித்தாலும் அவங்களுக்கு சிறு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இவங்க கொள்ளையடிச்சிட்டு போன அந்த தங்க கட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தங்க கட்டிகள்ல ஒரு தங்க கட்டிய கூட போலீஸால மீட்டெடுக்கவே முடியல. இதுதான் அடுத்து போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலியாவும் மாற ஆரம்பிக்குது. எஸ், போலீஸும் பார்த்தீங்கன்னா ஆந்தனி பிளாக், பிரையான் ராபின்சன், மிக்கி மெக்கவாய்னு சொல்லிட்டு 3 பேரையும் எங்கடா தங்கத்தை கொண்டு போய் வச்சீங்கன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா என்னதான் விசாரிச்சாலும் இந்த 3 பேரும் தங்கம் யார்ட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்த வாய் திறந்து சொல்லவே இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க தான் சார் தெரியும், எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்ல. சோ இவங்க எப்படி ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபிளையிங் ஸ்குவாடுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறுது. சோ இவங்களை மட்டுமே நம்ம விசாரிச்சுட்டு இருந்தா தொலைஞ்சு போன தங்கத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம இதுக்கு வேற வழி கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கம் எங்க போயிருக்கும், யார்ட்ட போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளையிங் ஸ்குவாட் பயங்கரமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்றப்பதான் ஸ்காட்லாந்து போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் தொலைஞ்சு போன எந்த ஒரு தங்க கட்டிகளையும் இனிமேல் மீட்கவே முடியாது அப்படின்றத. ஏன்டா சொல்றீங்க, தொலைஞ்சு போன இந்த தங்க கட்டிகளை மீட்க தாண்டா ஸ்காட்லாந்தோட டாப் நாச் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டான ஃபிளையிங் ஸ்குவாடையே இறக்கிருக்காங்க. அப்படி இறக்கிருக்கிற இவங்களாலேயே தங்க கட்டிகளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அந்த தங்க கட்டிகளை வச்சிருக்கவன் கண்டிப்பா இங்கிலாந்தோட ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டா இருப்பான்னு தான் கெஸ் பண்றீங்க. எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அந்த தொலைந்து போன 6800 தங்க கட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இப்ப சவுத் லண்டனோட கிரிமினல் அண்டர் வேர்ல்ட் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கையில தான் மாட்டிக்கவே செஞ்சிருக்கு. சோ இத கண்டுபிடிச்சனே ஃபிளையிங் ஸ்குவாடுக்கு நல்லாவே தெரிஞ்சது, இதுக்கு மேல நம்ம காணாமல் போன எந்த ஒரு தங்க கட்டிகளையும் முன்னாடி இருந்த அதே சேஃப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல நம்மளால மீட்கவே முடியாது அப்படின்றது. ஏன்னா அந்த சவுத் லண்டன் கிரிமினல் வேர்ல்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த தங்க கட்டிகள் மேல இருக்க சீரியல் நம்பரை எப்படி கிழிச்சு எடுக்கிறது, இதை எப்படி உருக்குறது, அப்படி உருக்குனா அதை எப்படி புது பார்ஸா மாத்துறது, அப்படி மாத்தின புது தங்க கட்டிகளை எப்படி ஆர்டினரி கோல்டா மார்க்கெட்ல விற்க முடியும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த கிரிமினல் அண்டர்வேர்ல்டுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றது ஃபிளையிங் ஸ்குவாடுக்கும் நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் ஃபிளையிங் ஸ்குவாட் கண்டிப்பா நம்மளால எந்த ஒரு தங்க கட்டிகளையும் மீட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஆனா என்னதான் சோகத்துல இருந்தாலும் கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு லூப் ஹோல் வரும். அந்த லூப் ஹோலை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் சவுத் லண்டனோட கிரிமினல் அண்டர்வேர்ல்டு பாத்தீங்கன்னா இந்த தங்க கட்டிகளை எப்படி உருக்குறது, அதை எப்படி புது தங்க கட்டியா மாத்துறது, அதற்கான எக்ஸ்பர்ட்டை நம்ம கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பர்ட்டை அவங்களுடைய அண்டர்வேர்ல்ட்லயே தேடுறாங்க. அப்படி தேடி ஒரு ஆளை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. அவனுடைய பேர் தான் கென்னத் ஜேம்ஸ் நோயி. இந்த கென்னத் ஜேம்ஸ் நோயை பத்தி சிம்பிளா சொன்னா சவுத் ஈஸ்ட் லண்டனோட அண்டர்வேர்ல்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல பயங்கர ஃபேமஸான ஆளு. வெளியில இருந்து இந்த ஜேம்ஸ் நோயை பாத்தீங்கன்னா சாதாரண பிசினஸ்மேன் அண்ட் ப்ராப்பர்ட்டி டீலர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரொம்ப டீப்பா போய் பார்த்தாதான் தெரியும் இந்த ஜேம்ஸ் நோய்க்கு அண்டர்வேர்ல்ட்ல தெரியாத ஆட்களே கிடையாது அப்படின்றது. சோ ஒன்ஸ் நோய் இந்த தங்கபார உருக்குற மிஷன்ல வந்தோடனே இந்த தங்கபார உருக்குறதுக்கு சேஃபான ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸை வச்சிருக்கிறதுக்கு மேல போலீஸ்க்கு சிறிதளவும் டவுட் வரக்கூடாது. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் நோய் தேடுறான். அப்படி தேடி அண்டர்வேர்ல்ட்ல இன்னொரு ஆளையும் கண்டுபிடிக்கிறான். அவனுடைய பேர் தான் ஜான் பால்மர். இந்த ஜான் பால்மருக்கு அண்டர்வேர்ல்ட்ல இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் த கோல்டு ஃபிங்கர். இந்த கோல்டு ஃபிங்கர் பாத்தீங்கன்னா வெளியில ஜுவல்லரி பொட்டிக் நடத்திட்டு இருக்கான். அப்படி நடத்திட்டு இருக்கிற ஈவென்ட் அந்த தங்கத்தை உருக்குறதுக்கு பிளேஸ் இல்லாமையா இருக்கும், கண்டிப்பா இருக்கும்ல. சோ அதனாலதான் நோயி இவனை சூஸ் பண்ணவே செய்யறான். சோ ஒன்ஸ் இந்த மிஷனுக்கு தேவையான ஆட்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுன்னு 1984 ஆரம்ப காலகட்டத்துல இந்த கொள்ளையடிச்ச தங்க கட்டிகளை உருக்கி புதிய தங்க கட்டியா மாத்தி அதை சாதாரண கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல விற்கிற பணியும் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்ச அந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா இனிஷியல் காலகட்டத்துல எந்த ஒரு டவுட்டுமே வராம ரொம்ப சுமூகமா அசால்ட்டா நடந்துட்டு தான் இருந்துச்சு. அன்டில் ஒரு பேங்க்ல இருந்து புகார் வர்ற வரைக்கும். எஸ், பார்க்லேஸ் பேங்கோட ஒரு பிரான்ச்ல இருந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு ஒரு நியூஸ் வருது. அதுதான் எங்க பேங்க்ல திடீர்னு பாத்தீங்கன்னா 13 மில்லியன் பவுண்ட்ஸ் கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இது எங்களுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, நீங்க விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு நியூஸ் அனுப்புறாங்க. அப்படி அந்த ஒரு நியூஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு கிடைச்சோடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அதை போலீஸ்க்கும் சென்ட் பண்றாங்க. அப்படி சென்ட் பண்ணோடனே அந்த டிரான்சாக்ஷன் நடந்த அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெரிஃபை பண்றாங்க. அப்படி வெரிஃபை பண்ணதுல அந்த அக்கௌண்டோட சொந்தக்காரனே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கொள்ளையடிச்ச தங்க கட்டியில புது தங்க கட்டியா மாத்திர மிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்த கென்னத் ஜேம்ஸ் நோயி இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய அக்கௌண்ட் தான் அது. எஸ், இவங்க கொள்ளையடிச்ச தங்க கட்டியா புது தங்க கட்டியா மாத்தி வித்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அப்படி விக்கிற
இருக்கிறப்ப எக்கச்சக்கமான பணம் இவங்களுக்கு வந்திருக்கு. அப்படி வந்த பணத்துல 13 மில்லியன் பவுன்ஸ் பேங்க் வழியாவும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அப்படி டிரான்ஸ்பர் ஆன அந்த ஒரு விஷயம் தான் பேங்க்குக்கு டவுட் ஆகி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனும் போயிருக்கு. அதை வச்சுதான் போலீஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரன் நோய் அப்படின்றத கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அதுக்கடுத்து அவனை தீவிரமா கண்காணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 1984 எண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாட் நோயோட கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஃபுல்லா ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்காக ட்ராக் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நார்மலான ஒரு மனுஷன் ட்ராக் பண்ற மாதிரி ஈஸியா அவனை ட்ராக் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா நோய் சாதாரணமான ஆளு கிடையாது, அவன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இல்லையா. அதனாலே அவன் இருக்கிற வீடு சாதாரணமான வீட்டுல இருக்க மாட்டான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எக்கச்சக்கமான செக்யூரிட்டி சிஸ்டம் நிறைந்த ஒரு இடத்துல தான் இருக்கவே செய்வான். இப்போதைக்கு இவன் தங்கி இருக்கிற வீட்டை சுத்தி பார்த்தா பெரிய பெரிய காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வாலை சுத்தி பார்த்தா எக்கச்சக்கமான ஏக்கருக்கு விளை நிலங்கள் இருக்கு. அதுல வானம் இருந்த அளவுக்கு வளர்க்கப்பட்ட எக்கச்சக்கமான மரங்களும் இருக்கு. சோ அந்த மரங்களை தாண்டி நிலங்களை தாண்டி மிகப்பெரிய காம்பவுண்ட் வாலை தாண்டி வீட்டுக்குள்ள அவன் பண்ற விஷயங்களை ட்ராக் பண்றது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமானு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியானோ. இருந்தாலும் இவ்வளவு செக்யூரிட்டா அவனோட வீடை வச்சு அதுக்குள்ள இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பண்ணணும். அதுலயும் முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள வச்சுதான் தங்கத்தை உருக்கி உருக்கி அவன் விக்கிறான் போல. அப்படி வித்துதான் அக்கௌண்ட்ல காசை போடுறான் போல. அப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எவிடன்ஸை கேதர் பண்ணிட முடியும். அதை கேதர் பண்ணிட்டா அவனை அசால்ட்டா கோட்டை நிக்க வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயிங் ஸ்குவாட் முடிவு பண்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறத கண்காணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆளுகள்ல ஒருத்தர் அவனோட வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் அங்க நடக்கிற விஷயங்களை கண்காணிக்கவே முடியும். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் ஆபீசரை உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயிங் ஸ்குவாட் முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு நபரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரோட பேர் தான் ஜான் ஃபோர்தம். இந்த ஜான் ஃபோர்தம் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அண்டர்கவர் ஆபரேஷனுக்கு பெயர் பெற்ற ஒரு ஆள் தான் இவரு. இவர்கிட்ட எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதனால இவரை நம்ம உள்ள அனுப்பணும் அப்படின்னா அசால்ட்டா அவர் எவிடன்ஸை கேதர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி தான் அவரை அண்டர்கவர் ஆபரேஷனுக்காக அந்த வீட்டுக்குள்ள எவிடன்ஸை கேதர் பண்றதுக்காக சூஸ் பண்றாங்க. சோ இப்படி ஜான் ஃபோர்தம் சூஸ் பண்ண உடனே ஜனவரி மாசம் 26 1985 வருடம் பாத்தீங்கன்னா அந்த நோயோட வீட்டுக்குள்ள அண்டர்கவர் ஆபரேஷனுக்காக அனுப்பிடவும் செய்றாங்க. அப்படி அனுப்பிவிட்ட உடனே அன்னைக்கு நைட்டு ஜான் ஃபோர்தம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட காம்பவுண்ட் வால்ல மேலேறி குதிச்சு பதுங்கி அங்க இருக்கிற மரங்களுக்கு பின்னாடி புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த மாதிரி நோயோட வீட்டுக்குள்ள ஏதாச்சும் தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிற அவர் பார்த்தா அவரோட தோற்றம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட பாடியும் ஃபுல்லா கவர் பண்ணிருக்காரு. ஃபேஸையும் பார்த்தா கம்ப்ளீட்டா மாஸ்க் வச்சு கவர் பண்ணிருக்காரு. சோ அதனாலேயே அந்த இருட்டுக்குள்ள தூரத்துல இருந்து பார்த்தாலும் இவர் தெரியாத அளவுக்கு தான் மறைஞ்சு உட்கார்ந்து எல்லாத்தையும் நோட் பண்றாரு. அப்படி அவர் நோட் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான சத்தம் இவரை நோக்கி கேட்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அப்படி தோணுன உடனே திரும்பி பாக்குறாரு. அப்படி திரும்பி பாக்குறப்ப நோயோட வீட்டுக்குள்ள இருந்து 2 மான்ஸ்டரான ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய் இவரை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிருது, ஆத்தாடி இதுங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டணும் அப்படின்னா இதுங்க கடிச்சு கொதறிய நம்மள கொலை பண்ணி போட்டுரும். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவனா எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து பயங்கர ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ஓடுறதுக்குள்ளேயே ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்ங்க குறைக்கிறத கேட்ட உடனே நோயோட ஒய்ஃபும் பார்த்தா வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி வெளியே வந்து பாக்குறப்ப யாரோ ஒருத்தன் ஓடுறான்றது தெரிஞ்ச உடனே நோயோட வேலையாட்களை உடனே அலர்ட் பண்ணி அவனை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அப்படி ஆர்டர் போட்ட உடனே நோயோட வேலையாட்கள் அவங்க வச்சிருக்கிற கன்னு எல்லாத்தையும் டப்புன்னு மேல சுட்டு அவரை சுட்டு வளைச்சு அவரை பிடிச்சிடறானுங்க. அப்படி பிடிச்ச உடனே அவரை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் நோயோட வீட்டுக்குள்ள நோய்க்கு முன்னாடியே நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டின உடனே நோய் அவரை பார்த்து ஒரு மாதிரி அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஏண்டா நானே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கே தெரியாம எதாச்சும் ஆட்டிய போடலான்னு வந்தியா, உன்னைய பார்த்து ஆட்டிய போட வந்தவே மாதிரி தெரியல, உன்னைய பார்த்தா டீசென்டா வேற இருக்க, வேற ஏதோ ஆபரேஷனுக்காண்டி உள்ள வந்தியாடா இல்ல என்னைய போட்டு தள்ளுறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசின மாதிரி அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து சரட்டுன்னு ஒரு குத்து குத்துறான். அந்த குத்துலயே அந்த ஆபீசர் பார்த்தா லைட்டா சொன்னங்கிறாரு. இருந்தாலும் அவர் எதுக்காக வந்து அப்படின்றத வாயை திறக்கவே மாட்டேன்றாரு. நீ வாயை திறக்கல அப்படின்னா நான் பாட்டுக்கு குத்திக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொரட்டு மறுபடியும் குத்துறான். அப்படி குத்துனது 1-2 குத்து கிடையாது, கிட்டத்தட்ட 14 குத்து குத்துறான். அப்படி 14 குத்து குத்துன உடனே அவரோட பாடியில இருந்து எக்கச்சக்கமான ரத்தம் லீக் ஆகி அங்கனையும் சுருண்டு விழுந்து அவர் இறக்கவும் செய்யறாரு. ஆனா என்னத்தான் இவ்வளவு கொடூரமான மான்ஸ்டரான கேங்ஸ்டருக்கு நடுவுல நம்ம ஜான் ஃபோர்தம் மாட்டினாலும் நான் எதுக்காக இங்க வந்தேன்றத ஒரு பொட்டு வாய் கூட திறக்காம அங்கனுக்குள்ளே தன்னோட உயிரை விடுறாரு. இப்படி அவர் அந்த கேங்ஸ்டருக்கு நடுவுல மாட்டிட்டு இறக்குறத வெளியில இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ்னால வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சே தவிர உள்ள போய் ஜான் ஃபோர்தம்க்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல, அவரோட உயிரை காப்பாற்றவும் முடியல. இப்படி அடுத்த நாள் காலையான உடனே ஜான் ஃபோர்தம் காணோம், அவரை நாங்க தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி நோயோட வீட்டுல இருந்து தான் இந்த மாதிரியான ஒரு பாடி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோய்க்கு எதிராக கேஸை போட்டு அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. ஆனா என்னத்தான் கோர்ட்ல நிப்பாட்டினாலும்
இருந்தாலும் நோய் அந்த இடத்துல லீகலா சில வேலைகளை பார்த்து என்னோட ப்ராப்பர்ட்டி ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சார், அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள யாருனே தெரியாம ஒருத்தர் முகமூடி போட்டு உள்ள வர, அப்படி வந்தவன் என் வீட்டுக்குள்ள திருட வந்தானா இல்லாட்டா என்னைய கொல்ல வந்தானான்னு கூட தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவனோட என்னோட உயிருக்கு ஆபத்துன்றப்ப செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நான் இந்த வேலையை பார்த்தேனே தவிர நான் ஒண்ணு அவனோட இடத்துக்கு போய் அவனெல்லாம் கொலை பண்ணல, அவன் என் இடத்துக்கு வந்தனாலதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லீகல்ல இருக்கிற சில ஓட்டைகளை பயன்படுத்தி அசால்ட் அந்த கேஸ்ல இருந்து வெளியவும் வந்துடுறான். இந்த ஒரு விஷயம் பிளேயிங் ஸ்குவாடுக்கு செம்மையான கடுப்பை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனுக்காக அனுப்பி விடப்பட்ட ஒரு ஆபீசரே அசால்ட்டா கொண்டுட்டு வெம்பட்டுக்கு வெளியே வந்துட்டு இருக்கான் அப்படின்னா இவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாச்சும் இவனை பிடிச்சான்னு சொல்லிட்டு இவனோட எவிடன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்பதான் நம்ம ஜான் ஃபோர்தம் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் அன்னைக்கு நைட் என்னத்தை தான் மாட்டினாலும் ஒரு நோட்ஸ் சீக்கிரட்டா எழுதி அவரோட பாடி கூட விட்டுட்டும் போயிருந்திருக்காப்ல. அதுதான் ஜான் ஃபோர்தம் இறக்குற அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இவனோட வீட்டோட மரத்துக்கு பின்னாடியும் புதருக்கு பின்னாடி இருந்த மாதிரி தானே அவனோட வீட்டை நோட்டம் போட்டு இருந்தாரு. அப்படி நோட்டம் போறப்ப ஜஸ்ட் அவனோட வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றத மட்டும் ஒரு நோட்டம் போடல, அந்த மரங்கள் புதருக்கு கீழே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றதையும் அவர் தேடிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி தேடுறப்ப ஒரு மரத்துக்கு கீழே 11 பிசிக்கல் கோல்டு பார்ஸ புதைச்சு வச்சிருக்கத கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை தான் நோட்ஸாவும் எழுதிருக்காப்ல. அப்படி எழுதுனது அந்த நோயோட ஆட்களுக்கு புரியுற மாதிரி எழுதுனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அதனாலேயே போலீஸ்க்கு மட்டுமே புரியுற மாதிரியான லாங்குவேஜ்ல எழுதி அவரோட பாடியா வச்சு இறந்து போயிருந்திருக்காப்ல. அதுதான் இப்போ பிளேயிங் ஸ்குவாட் எடுத்துறாங்க. அப்படி எடுத்த உடனே மௌன நீ இன்னைக்கு மாட்டாடா ஜான் ஃபோர்தம் கொன்ற கேஸ்ல தான் அசால்ட்டா வெளியே வந்துட்ட, அவர் இறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும் அப்படின்னா உன்னைய பிடிச்சு ஜெயில போட்டா தான்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த எவிடன்ஸா வச்சு அவனோட வீட்டுக்கு சர்ச் வாரண்டா வாங்கி அவனோட வீட்டுல போய் சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மரத்துக்கு கீழே 11 கோல்டு பார் இருக்கதையும் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட அந்த கோல்டு பார்ஸ் செக் பண்ணி பாக்குறப்ப கொள்ளையடிக்கப்பட்ட கோல்டு பார்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல இருக்கிற கோல்டு பார்ஸோட இது ஒத்து போகவும் செஞ்சிருக்கு. சோ உடனே இந்த ஒரு எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணி இவன் தான் அந்த பார்ஸ் எல்லாத்தையும் பதுக்கி வச்சு அதை உருக்கி வித்திருக்கான் அப்படின்றதையும் ப்ரூஃப் பண்ணி இந்த நோய்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருடம் சிறை தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா என்னத்தை தான் இவனுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இவனோட பார்ட்னரான ஜான் பால்மர் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனை பிடிக்கணும் இல்லையா, சோ அதனால அடுத்த கட்ட மிஷனா அவனை பிடிக்கிற மிஷன்லயும் இறங்குறாங்க. ஜேம்ஸை கைது பண்ண அடுத்த சில நாட்களே ஜான் பால்மர் அந்த தங்க கட்டி எல்லாம் உருக்குனா பாத்தீங்களா, அந்த பிளேஸ்க்கு போலீஸ் ரைடுக்கு போறாங்க. ஆனா என்னதான் போலீஸ் ரைடுக்கு போனாலும் ஜேம்ஸோட வீட்டுல கைப்பற்றின மாதிரி எந்த ஒரு பிசிக்கல் கோல்டையும் ஜான் பால்மரோட அந்த இடத்துல கைப்பற்றவே முடியல. ஏன்னா ஜான் பால்மர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா தங்க கட்டிகளையும் உருக்கி புது தங்க கட்டிகளா உருவாக்கி வச்சுட்டான். சோ அதனாலேயே போலீஸால எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸையும் ஜான் பால்மரோட பிளேஸ்ல கைப்பற்ற முடியல. இருந்தாலும் ஒரே நேரத்துல இவ்வளவு தங்க கட்டிகளை உருக்கி புது தங்க கட்டிகளை உருவாக்கி வச்சிருந்தனாலேயே சந்தேகத்தின் பேர்ல இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வாரண்டை வாங்குறாங்க. ஆனா போலீஸ் அப்படி வாரண்ட் வாங்குற அந்த சமயத்துல ஜான் பால்மர் பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போயிடுறான். அப்படியே சில நாட்களும் போது வெக்கேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போன ஜான் பால்மரும் பிரிட்டனுக்கு திரும்பி வர்றான். அப்படி பிரிட்டன்ல என்டர் ஆகிற அந்த சமயத்துல போலீஸ் அவனை கைது பண்ணி கோர்ட்லயும் ஒப்படைக்கிறாங்க. அப்படி கோர்ட்ல ஒப்படைக்கிறப்ப ஜான் பால்மர் பாத்தீங்கன்னா, சார் என்கிட்ட நிறைய தங்க கட்டிகள் வந்தது உண்மைதான், அதை நான் உருக்கி புது தங்க கட்டிகளா மாத்தினது உண்மைதான். ஆனா அவங்க கொண்டு வந்த தங்க கட்டிகள் எல்லாமே திருடப்பட்ட தங்க கட்டிகள் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது சார். நான் ஏதோ அவங்க வாங்கிட்டு வந்த தங்க கட்டிகளை தான் கொடுத்து உருக்க சொல்றாங்கன்னு நினைச்சுதான் உருக்கவே செஞ்சேன். திருடப்பட்டன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அதை வாங்கி உருக்கிருக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சிடுறான். சோ இப்படி ஜான் பால்மர் கோர்ட்ல அந்தர் பெல்ட் அடிச்சனாலே அவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனாலேயே இவன் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அவனை விடுவிக்கவும் செஞ்சுறாங்க. சோ இப்படி ஜான் விடுவிக்கப்பட்ட அந்த சமயத்துல அந்த புதுநகையா மாற்றப்பட்ட திட்டப்பட்ட நயல் இருக்கு பாத்தீங்களா, அது ஆர்டினரி மார்க்கெட்ல நார்மல் கோல்டாம் கச்சக்கம்பேட்ட கை மாறவும் செஞ்சிருச்சு. அப்படி அந்த தங்க கட்டிகள் பல மக்கள்கிட்ட கை மாறுறப்பதான் ஒரு வினோதமான சம்பவமும் நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் அந்த கோல்டு பாரோட கர்ஸ். எஸ், அந்த தங்க கட்டிகள் வேர் ஹவுஸ்ல இருந்து கடத்தப்பட்டுச்சு இல்லையா, அப்படி கடத்தப்பட்டதுல இருந்து யார் யார் கையெல்லாம் மாறி மாறி வந்துச்சோ அந்த நபர்கள் எல்லாரும் வினோதமான முறையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க. சப்போஸ் அவங்க இறக்கலாட்னா ஜெயிலுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கும் தள்ளப்படுறாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அந்த நகைகள் கை மாறினவங்களுக்கு நடக்கதான் செஞ்சுச்சு. சோ அதனாலதான் அந்த தங்க கட்டிகளை சபிக்கப்பட்ட தங்க கட்டிகள் அப்படின்னு குறிப்பிடவும் செஞ்சாங்க. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த தங்க கட்டிகளை வேற ஹவுஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கடத்திட்டு வந்த 3 பேர் இருக்கானுங்க பாத்தீங்களா, அதாவது பிரையன் ராபின்சன், ஆந்தனி பிளாக், மிக்கி மெக்கவா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 3 பேருமே ஜெயில அடைக்கப்படுறானுங்க. அதுக்கடுத்து இவங்கிட்ட இருந்து கைமாறின கென்னத் ஜேம்ஸ் நோயா இருந்தாலும் சரி, ஜான் பால்மரா இருந்தாலும் சரி, 2 பேரும் சிறையில தான் அடைக்கப்பட்டாங்க. சரி, இந்த 5 பேராவது சிறையில தான் அடைக்கப்பட்டாங்க. ஆனா இதுக்கடுத்து கைமாறின சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1990 காலகட்டத்தில் இந்த தங்க கட்டிகளை நிக் விட்டிங் அப்படின்றவர் தான்
தான் கைமாத்தவே செய்யறாப்ல. அப்படி கைமாத்தின இவர் பாத்தீங்கன்னா மர்மமான ஒரு கும்பலால கடத்தப்பட்டு டார்ச்சர் பண்ணப்பட்டு கொல்லப்படுறாரு. அதுக்கடுத்து 2001 வருஷம் இந்த தங்க கட்டிகளை கைமாற்றின பிரைன் பெர்ரி பாத்தீங்கன்னா பட்டப்பகல்ல நட்ட நடு ரோட்ல மர்மமான நபர்களால சுட்டு கொல்லப்படுறாரு. அதுக்கடுத்து 2003 வருஷம் இதே மாதிரி இந்த தங்க கட்டிகளை கைமாற்றின சார்ஜ் பிரான்சிஸும் பிரையன் பெர்ரிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி பட்டப்பகல்ல நட்ட நடு ரோட்ல மர்மமான நபர்களால சுட்டு கொல்லப்படுறாரு. இவங்களை தாண்டி இந்த தங்க கட்டியெல்லாம் யார் யார் கையில எல்லாம் போய் கைமாறிச்சோம் அவங்க எல்லாருமே மர்மமான முறையில கொல்லப்பட்டதாவே சொல்லப்படுது. சோ அதனாலே இந்த தங்க கட்டிகளை சபிக்கப்பட்ட தங்க கட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா the curse of brings mate அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி மர்மமான முறையில இந்த தங்க கட்டிகள் கைமாற எல்லாரும் கொல்லப்பட்டாலும் இவங்களை கொல்றது யார் அப்படின்றத போலீஸால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனாலே இவங்களை கொலை பண்ண கொலையாளி யாருன்றதும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்டரியா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இப்படி மிஸ்டரியா தொடர்ந்துட்டு இருக்கப்ப திடீர்னு லண்டன்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இது வரைக்கும் லண்டனுக்குள்ள வராத எக்கச்சக்கமான பண முதலைகள் பாத்தீங்கன்னா அவங்க கையில எக்கச்சக்கமான பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க பில்டிங்ஸ் வாங்க போறோம், இந்த கமர்ஷியல் இடத்த வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த காசை கொடுக்க நாங்க ரெடியா இருக்கும்னு சொல்லிட்டு காசை வாரி வாரி கொடுத்து ரியல் எஸ்டேட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பணத்தை கொட்டன்னு கொட்டுற இந்த திடீர் ரியல் எஸ்டேட் முதலைகளை பாக்குறப்ப போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது இவங்க எல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியல, அந்த தங்க கட்டியை உருக்கிதான் இந்த மாதிரி காசா மாத்தி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத ஓரளவுக்கு போலீஸால கெஸ் பண்ண முடியுது. ஆனா என்னத்தை தான் கெஸ் பண்ணாலும் எவிடன்ஸ் அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா. சோ அதனாலே போலீஸால அவங்கள வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சே தவிர லீகா அவங்களுக்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கவே முடியல. ஆனா இது டெம்பரரியா மட்டும் தான் அவங்களால ஆக்ஷன் எடுக்கவே முடியல. அவங்க அவங்களோட டைமுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் வர்றப்ப ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையாவும் இருந்தாங்க. சரி அதெல்லாம் ஓகே, கதையே முடிய போது இது வரைக்கும் எவ்வளவு அந்த தங்க கட்டிகளை கண்டுபிடிச்சாங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போலீஸும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, எக்கச்சக்கமான கிரிமினல்ஸை பிடிச்சி விசாரிச்சாங்க, அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் பாத்தீங்கன்னா அந்த 11 கோல்டு பார் அண்டர் கவர் ஆபரேஷன்ல ஒருத்தர் உள்ள போயிட்டு அவரோட உயிர் தியாகம் பண்ணி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு சொல்லி அதுல 11 தங்க கட்டிகள் எடுத்தாங்க பாத்தீங்களா. அந்த 11 தங்க கட்டிகளை தவிர வேற எதையுமே போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காணாமல் போன 6800 கோல்டு பார்ல கிட்டத்தட்ட 6789 கோல்டு பார போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. வெறும் 11 மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. அப்ப அவ்வளவுதான் மிச்சம் இருக்கிற எல்லா கோல்டு பாரை வித்து ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. ஏன்னா அந்த காணாமல் போன தங்க கட்டிகளுக்கு ஈக்குவலான வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு, 1280 கோடிகளா இருந்துச்சு இல்லையா. அந்த 1280 கோடிக்கு கிட்டத்தட்ட க்ளோஸரா ஈக்குவலா போற அளவுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா போலீஸால ரெக்கவர் பண்ண முடிஞ்சு. அது எப்படி ரெக்கவர் பண்ண முடிஞ்சு, கோல்டு பாரையா கண்டுபிடிக்காம எப்படி ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் கிரிமினலுக்கு ஈக்குவலா இனிமேல் நம்ம மேலோட்டமா சர்ச் பண்ண வேலைக்காகாது, அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி இன்னும் டீப்பா சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரலோக்கலா இறங்கி பல விஷயங்களை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தங்க கட்டி எல்லாம் திருடவங்க டைரக்டா கொண்டு போய் வித்தா ஒயிட் மணியா மாத்திருப்பானுங்க, அதை பிளாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அங்க உருக்கி அதை பிளாக் மணியா வாங்கி அந்த பிளாக் மணியை மணி லாண்டரிங் பண்ணி தானே ஒயிட் மணியா மாத்திருப்பானுங்க. சோ மணி லாண்டரிங் அப்படின்ற ஒண்ணு கண்டிப்பா பண்ணி தானே ஒயிட் மணியா மாத்திருப்பானுங்க. சோ அப்படின்னா நம்ம இன்னமும் டீப்பா சர்ச் பண்ணி யார் யாரோட அக்கௌண்ட்ல எல்லாம் மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால இந்த அமௌண்ட் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வலை வீசி வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேட்டையாடுறது வெறும் இங்கிலாந்துல மட்டும் கிடையாது, இங்கிலாந்து தவிர்த்து சுவிட்சர்லாந்து, ஜெர்சி, லிechtenstein இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா வலை வீசி வேட்டையாடுறாங்க. அப்படி வேட்டையாடுறதோட பலனா மணி லாண்டரிங் பண்ணப்பட்டதா சந்தேகப்படுற கிட்டத்தட்ட 57 அக்கௌண்ட்ஸ் போலீஸ் ஃப்ரீஸ் பண்றாங்க. இது அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வச்சிருந்த லக்ஸரியான ஹவுசஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருந்த ஒரு ஆயில் மில்லிய சீல் வைக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் மணி லாண்டரிங் பண்ணவங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் போலீஸ் புகுந்து வேட்டையாடிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் இந்த கொள்ளைக்கு மாஸ்டர் மைண்டா செயல்பட்ட 3 பேர் இருக்கானுங்க பாத்தீங்களா, ரயான் ராபின்சன், மிக்கி மெக்கவா அண்ட் ஆந்தனி பிளாக்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா. அவங்க ஸ்டார்டிங்ல அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களே கன்ஃபஸ் பண்ணிட்டு நாங்க தண்டனை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஜாலியா போய் 15 வருஷம் ஜெயில உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா. அதுல பிளாக் மட்டும் 6 வருஷம் தான் ஜெயிலுக்கு போனாப்ல, மத்த 2 பேர் 15 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல தான் போலீஸ் ஆப்பு வைக்கிற மாதிரி இன்னொரு ட்விஸ்ட கொடுத்து, ஏன்டா நீங்க பாட்டுக்கு 1280 கோடி அடிச்சுட்டு ஜாலியா போய் ஜெயில உட்காருவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், ஜெயில இருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் நீங்க வாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க, அப்படிதானே, அதுக்கு நாங்க இனிமேல் இடம் கொடுக்க மாட்டோம். நீங்க அடிச்ச அந்த 1280 கோடி இதை யூரோ பவுண்ட்ல சொல்லணும் அப்படின்னா 26 மில்லியன் யூரோ பவுண்டுக்கு ஈக்குவலான நீங்க தங்கப்பாறை கொடுக்கலாட்டும் பரவாயில்ல, அந்த 26 மில்லியன் யூரோ பவுண்ட கேஸா கூட நீங்க வந்து கொடுக்கலாம், அதை கொடுத்தாதான் நீங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியும், இல்லாட்டினா நஷ்ட ஈடு இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றாங்க. இதை வான் பண்ணா அந்த 3 பேருக்காலும் பக்குன்னு அடிச்சிருது, நெஞ்சு வலியா வர மாதிரி ஆயிருது. என்னடா இது இவ்வளவு காசு நம்ம எங்கிட்ட போய் ரெடி பண்றது, எங்களால இவ்வளவு அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியாது, அந்த தங்கப்பாறை இப்ப எங்க இருக்குன்றது எங்களுக்கே தெரியாது, இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 5 மில்லியன் யூரோ பவுண்ட் மட்டும்
கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. சோ இப்படி இந்த 3 பேர் இருந்து கெட் பண்ண இந்த ஒரு அமௌண்ட், அதுக்கடுத்து 57 பேரோட அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணி அதுல இருந்து கெட் பண்ண அமௌண்ட் அண்ட் அவங்களோட லக்ஸரி ஹவுசஸ், கமர்ஷியல் பிளேசஸ் அண்ட் அந்த ஆயில் மில்லாம் சொல்ல பாத்தீங்கன்னா அது, இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட், அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாக்குறப்ப கொள்ளையடிக்கப்பட்ட 26 மில்லியன் யூரோ பவுண்ட கம்ப்ளீட் அப்படியே போலீசால ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் 25 மில்லியன் யூரோ பவுண்ட் அளவுக்கு ஈக்குவலான மதிப்பை போலீசால ரெக்கவர் பண்ண முடிஞ்சு அப்படின்னு 2004 வருஷம் டேட்டா படி சொல்லப்படுது. சோ போலீஸ் எவ்வளவு சாதுரியமா செயல்பட்டு எவ்வளவு அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடிஞ்சாலும் இது வரைக்கும் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் தங்க கட்டி கொள்ளை அப்படின்னா அது இந்த கொள்ளை அப்படின்றது வரலாற்றில் நீங்க இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு ராபரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.